பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பெனச் சொல்வது யாதென கேட்டேன், படித்துப் பாரென இறைவன் பணித்தான். அறிவெனச் சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது எதுவெனக் கேட்டேன், அழித்துப் பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகுந்து பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். இதனைத் தொடர்ந்து அறிவல்ல அனுபவமே முக்கியம் என்பதற்காக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நான் அன்போடு அழைத்து நிற்பது செல்வி குகப்பிரணவி சர்வேஸ்வரா அவர்களை. யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலையினுடைய மாணவியை அன்போடு அழைக்கின்றேன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக. எல்லாம் வல்ல இறையருளை பிரார்த்தித்துக் கொண்டு அருமையான இந்த மாலை பொழுதில் அறிவாலய அரங்கத்தில் உங்களை சந்திக்க கிடைத்தமையை பெரும் பேராக கருதுகிறேன். விருந்தினர்கள் உள்ளிட்ட அவைக்கு எனது மாலை வணக்கங்கள். ஒரு கெனதியான சுழலும் சொற்போர். இந்த போரில் நானும் ஒரு போராளியாக வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி. ஒரு பெரும் அனுபவம் இன்று எங்கள் 8 பேருக்கு வாய்த்திருக்கிறது. இந்த அனுபவம் எத்தனை நூல்களை கற்றாலும் கிடைக்காத அனுபவம். மேடையில் ஏறுவதும் கருத்துக்களை அச்சமின்றி பகிர்வதும் ஒரு தனி அனுபவம். இந்த அனுபவம் எமது வாழ்வில் பல வெற்றிகளை தரும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆம், ஒரு தனிமனித வாழ்வின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைவது அறிவல்ல அனுபவமே என பேச விளைகின்றேன். நீங்கள் அனைவரும் நான் சொல்லும் உண்மையை ஒத்துக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். இன்று அறிவை பெறுவதற்கான வாசல்கள் அகல திறந்து கிடக்கின்றன. அறிவறிப்பள்ளி தொடக்கம் உயர்கல்வி வரை வேண்டிய அறிவை பெற பல வழிகள் நிறைந்து இருக்கும் சூழல் இது. ஆனாலும் தம் வாழ்வில் வெற்றி பெற முடியாது தவிக்கும் பலர் எம்மை சுற்றியுள்ளனர். இதில் மிக கவனத்திற்குரிய விடயம் எதுவெனில், அவர்களுள் பலர் கணிசமான அளவு அறிவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் சவால் மிக்க உலகை வெற்றி கொள்வதற்கான போதிய அனுபவத்தை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கற்ற கல்விக்கு வேலை இல்லை என புலம்பும் நமது சகோதரர்கள், பெற்ற அறிவுக்கு ஏற்ற வருமானம் இல்லை என தவிக்கும் உறவினர்கள், அறிவு தேடலின் உச்சத்தை தொட்டாலும் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என ஏக்கத்துடன் நலையும் பெரியவர்கள் என நம் சமூகத்தில் பலரை காண்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள், ஒரு உண்மை புரியும். அதாவது தங்கள் இலக்கை அடைவதற்கு வேண்டிய போதிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை என்பதே உண்மையாகும். 1000 வகுப்பறைகள் கற்றுத்தராத ஒரு விடயத்தை ஒரு சிறிய அனுபவம் கற்றுத்தரும். நாங்கள் சந்திக்கும் அனுபவம் சுகமானதாகவோ கசப்பானதாகவோ இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடம் இருக்கும். கவியரசு கண்ணதாசனின் ஒரு அருமையான கவிதை இந்த வேளையில் ஞாபகம் வருகிறது. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பெனச் சொல்வது யாதென கேட்டேன், படித்துப் பாரென இறைவன் பணித்தான். அறிவெனச் சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது எதுவெனக் கேட்டேன், அழித்துப் பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகுந்து பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது ஏதென கேட்டேன், வாடிப்பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஆம், அனுபவம் என்பது இறைவனுக்கு சமனானது. அறிவு என்பது இன்று வியாபார பண்டமாகிவிட்டது, பொருளாதார மையமாகிவிட்டது. இந்த அறிவினால் நீங்கள் செல்வந்தராகலாம், தலைவராகலாம், பேராசிரியராகலாம், வைத்தியராகலாம், ஏன் விஞ்ஞானியாகலாம். ஆனால் மனிதராக முடியாது. அறிவு என்பது மட்டுப்பாடுகளை கொண்டது.
நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அறிவு என்பது அல்லது பெறப்போகின்ற அறிவு என்பது முழுமையற்றது. இது இன்னொன்றின் துணையின்றி இயங்காதது. ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது என்பார்கள். நம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் நம்மை அடுத்த தளத்துக்கு உயர்த்தும் மேணிகள். எனவே ஒரு தனிமனித வெற்றிக்க பெரிதும் துணை புரிவது அனுபவமே எனும் வாதத்தை வலுவாக முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.